திருச்சிற்றம்பலம். என்னாருடைய சிவனையை போற்றி, இந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்களை பத்தி பார்க்கலாம். ஜூலை மாதம் 26ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் 136 நாட்கள் சனி பகவானுடைய வக்ரம். இதுல ஃபர்ஸ்ட் கிளாஸ் யோகம் யாருக்குன்னா, உங்க ஜாதகத்துல சனி வக்ரமா இருக்குதான்னு பாத்துக்கோங்க. அப்படி வக்ரமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் யோகம். ரெண்டாவது, சனி ராகு கேதுகளோட சேர்ந்து இருக்கான்னு பாருங்க, இது செகண்ட். இந்த ரெண்டு யோகங்களும் உங்க ஜாதகத்தில் இருந்து விட்டால் இந்த 136 நாட்களும் உங்கள் வசம்தான் எல்லாமே. ஏன்னா சனி வக்ரமாக இருக்குது அப்படின்னா தொழிலை பத்தி எல்லாமே தெரியும். 40 வயது வரைக்கும் சனி வக்ரமானவர்கள் தொழிலாளி, 40 வயசுக்கு மேல முதலாளி. இதுதான் உண்மை. ஒரு ஜாதகத்துல சனி நல்லா இருக்கிறவங்க 365 நாட்களும் வேலை செஞ்சாதான் ஒரு வருடத்திற்கு உண்டான என்ன ப்ராஃபிட் எடுப்பாங்களோ, இந்த சனி வக்ரமானவங்க வருடத்தில் 3 முதல் 5 மாதங்கள் வரைக்கும் வக்ரமாகும். இந்த காலத்தை மட்டும் இந்த ஒரு வருஷத்துக்கு உண்டான ப்ராஃபிட் எடுத்துருவாங்க. இதுதான் சனி வக்ரமானவங்க. வருடம் முழுவதும் அவங்க வேலை செய்ய மாட்டாங்க, அல்லது வருடம் முழுவதும் சும்மாவே தான் இருப்பாங்க. ஆனா இந்த சனி வக்ர காலத்துல இந்த வருடத்திற்கு உண்டான எல்லா ப்ராஃபிட் எடுத்துருவாங்க. இது பெரிய யோகமா தோஷமாங்க? இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுதான் யோகம். ஒரு ஜாதகத்தில் சனி வக்ரமா இருக்குது அப்படின்னா 40 வயது வரைக்குமே அடிமை தொழில் செய்வாங்க. தொழிலை பத்தி நிறைய கத்து வச்சிருப்பாங்க. எந்த தொழிலை பத்தி கேட்டாலும் தெரியும். எல்லாருக்கும் தொழிலை சொல்லி கொடுப்பாங்க. மறைமுகம் இல்லாம எல்லாரும் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் சனி வக்ரமானவங்க. சனி வக்ரமானவங்க கிட்ட உட்காந்து பேசுனீங்கன்னா, நீங்க எந்த தொழிலை பத்தி கேட்டீங்கன்னாலும் அதை பத்தி லைனா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுல எப்படி இருக்கும், என்ன மாதிரியான அவங்க பட்ட அனுபவத்தை எல்லாமே விலாவரியா சொல்லி அவங்கள அது மாதிரி நீ செய்யாத, இந்த வழியில போ, இதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி நேர் வழியில ஒருத்தரை கொண்டு போறாங்க அப்படின்னா அது சனி வக்ரமான ஜாதகங்களால மட்டும்தான் முடியும். அதே போல சனி வக்ரமாக இருக்குது அப்படின்னா அவர்களை நம்ம வேலைக்கு வச்சுக்கிட்டோம்னா நம்ம யோகவான். அவங்க நமக்காக என்ன வேணா செய்வாங்க. மூட்டை தூக்க சொன்னீங்கனாலும் தூக்குவாங்க. அது எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரி, மூட்டை தூக்குன்னு சொன்னாலும் செய்வாங்க, எந்த வேலை செய்ய சொன்னாலும் செய்வாங்க. அதாவது உழைப்பை மட்டும் முன் உதாரணமாக வைத்து செயல்படக்கூடியவங்க தான் சனி வக்ரமானவர்கள். மாடு மாதிரி வேலை செய்வாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சனி வக்ரமானவங்க. சோ உங்க ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருக்குது அப்படின்னா 40 வயது வரைக்கும் உங்களுடைய முதலாளி, நம்மளுடைய வேலையாள், நம்மளுடைய வேலைக்கு மூத்தவர், நம்மளுடைய குருநாதர் அப்படின்னு எத்தனை நீங்க சொல்லிக்கிட்டு இருந்தாலும் அவர்களால ஏமாற்றப்படுவீங்க. 40 வயசுக்கு மேல எனக்கே இத்தனை தொழில் தெரியும், எதுக்கு நான் இன்னொருக்கிட்ட வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி 40 வயதிற்கு மேலதான் கடவுள் இவருக்கு தொழில் செய்யறதுக்கு வழிவிடுவார். அதாவது சனி பகவான் வழிவிடுவார் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. அது வரைக்கும் இன்னொருத்தர்கிட்ட அடிமை வாழ்க்கை வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது நானே முதலாளி, இங்க நானே தொழிலாளின்னு சொல்லி இறங்கி மிகப்பெரிய பிரம்மாண்ட யோகத்தையும் மிகப்பெரிய பிரம்மாண்ட உச்சத்தையும் தன்னுடைய வாழ்க்கையில குறுகிய காலத்திலேயே சம்பாத்தியம் பண்ணி பெரிய வாழ்க்கையை அடையக்கூடிய ஜாதகர்கள் எல்லாம் யார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இந்த சனி வக்ரம் பெற்ற ஜாதகர்களே. சோ நீங்க பாருங்க, இப்ப நான் சொன்ன விதிகள் கரெக்டா இருக்கு அப்படின்னா உங்க ஜாதத்துல சனி வக்ரமா இருக்கணும், அல்லது வக்ர கிரகத்தினுடைய சனி தொடர்பு வைத்திருப்பார் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. இப்ப இந்த சனி வக்ர கதியானது ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் என்ன மாதிரி, ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு கட்டத்துக்கும் என்ன செய்ய போறார் அப்படிங்கிறத முழுமையாக இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். மீன ராசிக்கு உண்டான சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்கள். ராசிக்குள்ளேயே சனி பகவான் வக்ரம் ஆகிறார், இருந்தாலும் ராசி அதிபதி உச்சமாகிறார். உங்க ராசிக்கு சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாருன்னு பாத்துட்டீங்கன்னா 11 மற்றும் 12ஆம் அதிபதி வக்ரமாகும் பொழுது அப்படிங்கிறது ஒரு விஷயங்கள் இருக்கு. அப்ப லாபங்கள் அதிகமாகிறது. ஆல்ரெடி ஜென்ம சனியில் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த வக்ர பயிற்சி அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்காது. ஏன் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ஆல்ரெடி உங்களை அவரை வச்சு செஞ்சுட்டு இருக்கிறத உண்மை. சோ வக்ரமாகும் போது இன்னும் எச்சால வச்சு செய்ய மாட்டார், கொஞ்சம் ரிலீஃப் கொடுப்பார், மூச்சு விடுறதுக்கு டைம் கொடுப்பார். இதுதான் வக்ரம். உங்களுக்கு ஜென்ம சனி மற்றும் அஷ்டம சனி நடக்கக்கூடியவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் டைமிங் இந்த வக்ரம் ஆகிறது ஒரு 3ல இருந்து 4ல இருந்து 5 மாசம் வரைக்கும் அவர் இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல. அப்படி பார்க்கும் பொழுது பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு உங்க ஜாதகத்தை எடுத்து பாத்துக்கோங்க, சனி வக்ரமாக இருக்காரான்னு பாத்துக்கோங்க. அப்படி வக்ரமாக இருக்கார் அப்படின்னா முழுக்க 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 உங்களுக்கு யோகம், வருமானம் கொஞ்சம் வரும். வருமானம் வந்தாலும் கொஞ்சம் விரயங்களும் உண்டு. உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுது. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே கை கூடுறதுக்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாடு வெளியூர் பயணங்கள் ஏற்படும்.
வெளிநாட்டுல வசிக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நாடு விட்டு இன்னொரு நாடு போறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். கொஞ்சம் நிம்மதியான தூக்கம் கிடைக்கும் இந்த காலகட்டங்கள்ல. ஏன்னா 7.5 நடந்துட்டு இருக்கும்பொழுது பாத்துட்டீங்கன்னா தூக்கமே போயிடுச்சு. தூக்கமே இல்லை. ஒன்னா ஏதோ ஒண்ணு நினைச்சு மனக்கவலையா இருக்கு, அல்லது அந்த ஒரு ஏஜ் 30 வயசு 20 வயசுல இருக்கிற இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே பாத்துட்டீங்கன்னா இந்த ரீல்ஸ் அது இதுன்னு பார்த்துட்டு அதுல டைம் போகுது. பட் தூக்கம் அப்படிங்கிறது எங்களுக்கு இல்லை அப்படிங்கறத மீனராசிக்கு முழுக்க சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. ஒன்னா நிறைய பேர் பாத்துட்டீங்கன்னா மீனராசிக்காரங்க சாப்பிடாம தூங்காம இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு அமைப்பு இப்ப போயிட்டு இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவு மனவேதனைகள் இருக்கிறதுனால இங்க நிம்மதியை சாப்பிட கூட முடியலைங்க அப்படிங்கிற அமைப்புகளை கூட இப்ப இருக்கு. சோ எப்படி தூக்கத்தை கெடுக்கணும் அப்படிங்கறது இந்த ஜென்மசனி செய்யும். அப்ப இப்ப பாத்துட்டீங்கன்னா இந்த தூக்கம் நல்லா இருக்கிறது, மனசுல இருந்த பாரங்கள் எல்லாம் குறையிறது, ஒரு ஸ்டெப் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போறது, ஸ்டெப் பை ஸ்டெப் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்குண்டான ஒரு அமைப்பு உங்க லைஃப்ல இதெல்லாம் நிச்சயமா மீன ராசிக்கு ஏற்படும். விரயங்கள் வந்து கண்டிப்பா இருக்கும். பட் இந்த காலகட்டங்கள்ல செய்யக்கூடியது பாத்தீங்கன்னா குரு வந்து சனி வக்ரமான சனியை பார்க்கும்பொழுது கண்டிப்பா உங்களுக்கு சுப விரயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. அது மட்டும் இல்லாம ஏதாவது ஒரு வழியில நன்மைகள் அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்கும். நீங்க எதை நோக்கி போறீங்களோ அது எல்லாமே சக்சஸ் ஆகும். தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே கண்டிப்பா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவிக்குள்ள நிறைய பிரிஞ்சாச்சு, கருத்து வேறுபாடுகள் நிறைய இருக்குது, நாங்க பேசியே ரொம்ப நாள் ஆச்சுங்க, நாங்க ஒரே வீட்டுக்குள்ள இருந்தாலும் மூஞ்சி மூஞ்சி பாத்துக்காம இருக்கிறோம், அடிக்கடி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க, எனக்கு வீட்டுக்கு வரக்கே பிடிக்கிறது இல்ல அப்படிங்கிற நிறைய காரணங்கள் சொன்னாலும் இப்ப வந்து ஓரளவுக்கு அந்நியங்கள் ஏற்படும். கொஞ்சம் மன ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகளும் உங்க 2 பேருக்கு பேச்சுவார்த்தையினால இருந்து வந்த பிரச்சனைகளும் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இப்ப சனி அங்கிருந்து எங்களுக்கு 3ஆம் வீட்டை பாக்குறாரு. 3ஆம் வீட்டை பார்த்தாலே சகோதர ஒற்றுமை கொஞ்சம் பிரச்சனைகளாக இருந்தாலும் இப்ப கொஞ்சம் ரிலீஃப் ஆகும். கலைகள் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு வளர்ச்சிகள் கிடைக்கும். நீங்க செய்கின்ற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகளை கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து 7ஆம் இடத்தை பார்ப்பார். அப்ப 7ஆம் இடத்தை பார்க்கும்போது கணவன் மனைவிக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடுகள், புதியதாக திருமணம் நடக்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள், திருமண வரன்கள் எல்லாமே புதுசா அமைஞ்சு வர்றது, நல்ல நல்ல வரன்கள், எதிர்பார்த்த வரன்கள் இதெல்லாம் அமைஞ்சு வர்றதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள். ஜென்மசனில நண்பர்களுக்குள்ள பார்ட்னர்களுக்குள்ள எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இதெல்லாம் வந்திருக்கும். அதெல்லாம் ஓரளவுக்கு ரிலீஃப் ஆகும். அது என்ன ஆகும்னா அது போட்டு உங்க மனசை அழுத்திக்கிட்டே இருக்கும். இப்படி பண்ணிட்டாங்களே, இப்படி செஞ்சுட்டுமே, இந்த மாதிரி ஆயிடுச்சு, இப்படி பேசியிருக்க கூடாது அப்படிங்கிற வந்து ஒரு மன அழுத்தம் இருந்துட்டே இருக்கும். அந்த மன அழுத்தமும் இப்ப குறையும். அடுத்து பாருங்க 10ஆம் இடத்தை பாக்குறாரு. தொழில் ரொம்ப டல்லா இருக்கும். இப்ப தொழில் வந்து ஓரளவுக்கு, ஏன்னா சனின்னா இருள்னு அர்த்தம். அப்ப உங்க தொழில் ஸ்தானமே பாத்தீங்கன்னா இருள் சூழ்ந்த மாதிரி இருக்கும். நல்லா இருந்திருக்கு ஃபர்ஸ்ட். இப்ப பாத்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னு தெரியல, கொஞ்சம் இருள் சூழ்ந்த மாதிரி ஒரு நெகட்டிவான ஒரு விஷயங்கள் இருக்கிற மாதிரி ஒரு செழிப்பே இல்லாத மாதிரி இருக்கு. சோ இப்ப பாத்துட்டீங்கன்னா அதெல்லாம் விலகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வளர்ச்சிகள் உண்டு. தொழில் ரீதியாக புதிய முயற்சிகள் எடுக்கும்போது கண்டிப்பாக வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமா உண்டு. சனி வக்கர ஜாதகங்கள், ஒருவேளை உங்க ஜாதகத்துல சனி வக்கரம் இல்லை அப்படின்னா கொஞ்சம் விரயம் பண்றப்ப பார்த்து விரயம் பண்ணணும். ஏன்னா தேவையில்லாத விரயத்துக்கு போறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் பணம் வரவும் உண்டு. லாபத்துல கொஞ்சம் கை வைப்பாரு. சோ எதிர்பார்த்த லாபங்கள் இல்லை அப்படின்னாலும் ஓரளவுக்கு நீங்க செய்யக்கூடிய தொழில்ல வியாபாரத்துல ஓரளவுக்கு லாபங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. மனசு கொஞ்சம் தெளிவாக இருக்கும். கொஞ்சம் கோபம் பிடிவாதம், ஏன்னா சனி வந்து ராசிக்குள்ளேயே வக்ரமாகும் போது கொஞ்சம் கோபம் பிடிவாதம் சோம்பல் உடல்நிலையில பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கும். அடுத்த ஒரு 3ஆம் இடத்தை பாக்குறதுனால முயற்சி பண்ணணும். ஒரு முறைக்கு பல முறை முயற்சி பண்ணணும். ஒரே டைம்ல நடக்காது. ஒரு பல முறை முயற்சி பண்ணணும். கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். அதே போல பாத்துட்டீங்கன்னா உங்களையும் உங்களுக்கு சில காலகட்டங்கள் பிடிக்காம போயிடும். நம்ம ஏன் இப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சில காலகட்டங்கள் பிடிக்காம போயிடும். அதெல்லாம் வந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு தான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது 7ஆம் இடத்தை பாக்குறாரு. கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடு வந்தாலும் நீங்க விட்டு கொடுத்து போவது என்பது நல்லது. நண்பர்கள், உறவினர்கள், பார்ட்னர்கள் இவர்களுக்குள்ளாமே கொஞ்சம் ஜாயின் பண்ணி இருக்கீங்க அப்படின்னாலும் கொஞ்சம் பேச்சுவார்த்தையில கவனமா இருந்துக்கணும். பழக்க வழக்கங்கள் கவனமா இருந்துக்கணும். அடுத்து 10ஆம் இடத்தையும் அவர் பார்க்கறதுனால தொழில்ல இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போடணும். இன்னும் கடின உழைப்பு தேவை. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கடின உழைப்பு தான். வியர்வை சிந்தி வேலை செய்யக்கூடியவருக்கு சனி பகவானே கடவுளாக இருந்து எல்லாத்தையும் நமக்கு வாரி வழங்குவார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அனுபவத்தையாக இருந்தாலும் சரி, அனுபவத்தை தான் ஃபர்ஸ்ட் கொடுப்பார். அப்போ ஒரு தொழில் இங்க இருக்கு சேர் அப்படின்னா இந்த சேர் இப்படி நகர்த்தணும் அப்படின்னா நமக்கு அனுபவம் இருக்கணும். சோ ஒவ்வொரு விஷயத்திலையும் நமக்கு வந்து அனுபவத்தை கொடுப்பதற்காக 7.5 சனி வருது. இதுல வந்து 30 வயசு 40 வயசு 50 வயசு அப்படிங்கிறது கணக்குகள் இருக்கு. தசாபுத்திக்கு ஒரு கணக்கு இருக்கு. தசாபுத்திக்கு தகுந்தது போலையும் வயதிற்கு தகுந்தது போலையும் பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. சோ 7.5 சனி நடந்துட்டு இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகள் ஆல்ரெடி வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு தான் இருப்பாரு. அதனால பெரிய பாதிப்புகள் வந்து உங்களை காப்பாற்றி கொடுப்பார். ஒரு 70% சனி வக்ரமாக இருந்தாலும் வக்ரம் இல்லாம இருந்தாலும் நன்மைகளை கொடுக்கறதுக்குள்ள அமைப்புதான் உண்டு. வக்ரமாக இருந்ததுன்னா கூடுதல் நன்மை, வக்ரம் இல்லாம இருந்ததுன்னா ஒரு 70% நன்மைகள் அப்படிங்கிறது நிச்சயமா உண்டு. தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் அப்படியே உங்களுக்கு நடக்கும். வேலையெல்லாம் இருந்தாலும் சரி,
கொஞ்சம் திருமணம் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, அதே போல பாத்தீங்கன்னா குடும்பம், இது எல்லாமே குழந்தைகள் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே ஓரளவுக்கு தடைப்பட்டு இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே கொஞ்சம் நகர்த்திட்டு அதுல கொஞ்சம் நன்மைகளை கொடுப்பார் அப்படிங்கறதுதான் உண்மை. இதெல்லாம் உங்க ஜாதக ரீதியாகவும் தசாபுத்திகள் ரீதியாகவும் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். நன்றி. நீங்க ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், பிள்ளையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகள்.